Hello friends, TNBC syllabusல ஸ்கூல் புக்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 8th நியூ புக்ல டேர்ம் 2ல பயிற்சி 1.1ல இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சம்ஸ் எல்லாமே சதவீத கணக்குகளா இருக்கு. பெர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்ஸ் தான் இந்த டாபிக்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா x இன் 30% என்பது 150 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஹிண்ட் என்ன அப்படின்னா இன் அப்படின்றது தான். இன் அப்படின்றது எதோட வந்திருக்கோ அந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x இன் 30% அப்படின்றப்போ x இன்டூ 30/100 ஈக்குவல் டு 150. சதவீத கணக்குகள் பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை ஈக்குவேஷனா மாத்தி அதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். சோ அந்த கொஸ்டினை நல்லா படிங்க, அந்த கொஸ்டினை ஈக்குவேஷனா மாத்துங்க, சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் கிடைக்கும். அப்ப x இன் 30%, அப்ப x இன்டு 30/100 equal to 150. அப்ப இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆகுது. இங்க 3ஆல அடிக்கும் பொழுது 1 3 3 5 3 15, அப்ப 5 கிடைக்குது. இங்க சைபர் அப்படியே கீழ இருக்க சைபர் மேல வந்துருச்சுன்னா 50 இருக்கு, இங்க 100 இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா x equal to 500 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த क्वेश्चन, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் எனில் அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நிமிடங்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சதவீத கணக்குகள்ல பெரும்பாலும் நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம கிட்ட இருக்க வேல்யூ divided by total value into 100 அப்படின்றது தான். क्वेश्चनல இருக்கக்கூடிய வேல்யூ divided by total value into 100. அப்ப क्वेश्चनல என்ன வேல்யூ இருக்கு? 2 நிமிடங்கள் அப்படின்றது தான் இருக்கு. அதுதான் 2 நிமிடங்கள் இருக்கு. அப்ப 2 நிமிடங்கள். அப்ப டோட்டல் வேல்யூ அப்படின்னா 1 மணி நேரத்தில் எவ்வளவு நிமிடங்கள் இருக்குன்னா 60 நிமிடங்கள் இருக்கு. அதான் டோட்டல் வேல்யூ. 2 divided by 60 into 100. அப்போ இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆயிடுது. மீதி 1 2 2 3 2 6. அப்ப இங்க 10 இருக்கு, டிவைடட் பை 3. அப்ப இது அடிக்கும் பொழுது 3 3 9, மீதி 1 டிவைடட் பை 3%. 3 1/3% அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन, x இன் x சதவீதம் என்பது 25 எனில் x என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இன் வந்திருக்கு இல்லையா, x இன் x சதவீதம். அப்ப xும் x சதவீதமும் பெருக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப x into x by 100 equal to எவ்வளவுனா 25. அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா x square equal to 2500 அப்படின்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 50. ஸ்கொயர் எடுக்கும்போது 50 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த क्वेश्चन, ஒரு பள்ளியில் 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவுனா 1400 பேர், அதுல 420 பேர் எவ்வளவுனா மாணவிகள் அப்படின்னா மொத்த மாணவர்களின் சதவீதம் என்ன, பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த மாணவர்கள்ல இருந்து மாணவிகளை கழிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு மாணவர்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும். அப்ப 1400ல இருந்து 420 கழிச்சிங்கன்னா 980 அப்படின்றது என்னன்னா மாணவர்களோட எண்ணிக்கை. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டாலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட இருக்க வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னா 980 அப்படின்றது என்னன்னா மாணவர்களோட சதவீதம். 980 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ என்னன்னா 1400 இன்டூ 100. இங்க 2 சைபருக்கு 2 சைபர் போயிடுது. இது 14ஆலே அடிக்கலாம். 1 14 14, 7 14 98, சைபர் அப்படியே வந்துடுது. அப்ப 70% அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்து 0.52 என்பது எத்தனை சதவீதம்? சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்படியே இன்டூ 100 பண்ணும்பொழுது இப்ப 52 52 00 கிடைக்கும். இந்த கொஸ்டின்ல எவ்வளவு இருக்குன்னா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தி இருக்காங்க. அப்ப 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தும் பொழுது 52.52% அப்படின்றது கிடைக்குது. அடுத்த சம், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோடிட்ட பகுதியும் சதவீதத்தில் குறிப்பிடுக. அடிக்கோடிட்ட பகுதி அப்படின்னா என்னன்னா அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணிச்சலின் ஒரு பகுதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. ஒரு பகுதி அப்படின்னா ஒரு பார்ட். ஒரு பார்ட்னா ஒரு பார்ட்னா என்ன, ஒரு முழு பகுதியில பாதி கொடுத்துட்டாங்க. அப்ப ஹாஃப் பகுதி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப ஹாஃப் இன்டூ சதவீதம் கேட்டிருக்கனால இன்ட்டு 100 போடும்போது 1 2 52 100 அப்படின்னு கிடைக்கும். அப்ப அது கேன்சல் பண்ணும்போது 50% குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பகுதின்றது எவ்வளவுனா 50%. இங்க அடிக்கோடிட்ட பகுதியோட ஆன்சர் 50%. அடுத்து ஒரு போட்டியில் அபர்ணா 10க்கு 7.5 புள்ளி பெற்றால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அதேதான் சதவீதம் கேட்டிருக்கிறதுனால நான் முன்னே சொன்னதுதான், நம்ம கிட்ட இருக்க வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. அப்ப நம்ம கிட்ட 7.5 அப்படின்றது क्वेश्चनல இருக்கு. 7.5 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100 அப்படின்னு போடுறோம். இங்க ஒரு சைபருக்கு ஒரு சைபர் போயிடுது. 7.5 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்கு, 750 கிடைக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறீங்கன்னா 75% அப்படின்றது இதோட ஆன்சர். சிலையானது தூய வெள்ளியால் செய்யப்பட்டுள்ளது. தூய வெள்ளி அப்படின்றது எவ்வளவுனா 100%. அடுத்து 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர் கொடுத்திருக்காங்க. அப்ப இதேதான் சதவீதம்க்கு நம்ம கிட்ட இருக்க வேல்யூ, क्वेश्चनல இருக்க வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. क्वेश्चनல இருக்க வேல்யூ என்னன்னா 48 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. அடிக்கும் பொழுது 1 50 50, 2 50 100. அப்ப இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது 8 2 16 6, மீதி 1 4 2 1 9, 96% அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்து 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில்
தேர்வில் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அண்டர்லைன் பண்ணிருக்கிறது இதுதான். இதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க வேல்யூ 2 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 3 இன்டூ 100 பண்ணும்பொழுது இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2 இன்ட்டு 100 200 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். இந்த 200 டிவைடட் பை 3 வந்து 3ஆலே அடிங்க. 6 3 18 மீதி 2 மறுபடியும் 6 3 18 மீதி 2/3% அப்படின்றது கிடைக்குது. அடுத்து 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல பாருங்க இன் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. இங்க வந்திருக்கா இன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்க வந்திருக்கு. அப்போ எந்த எண்ணின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த எண்ணுமே அவங்க கொடுக்கல. அப்ப எந்த எண்ணின் அப்படின்னு கொடுத்துருக்கப்போ ஏதோ ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ன்றதுல இன் வந்திருக்கு. அப்ப அந்த எக்ஸோட 32% மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் இன்ட்டு 32/100% ஈக்குவல் டு 48. நம்ம சதவீத கணக்குகள் எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டினை நல்லா புரிஞ்சு பார்த்துட்டு அதுல இருந்து ஈக்குவேஷன் கொண்டு வந்தாலே ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாவே கொண்டு வந்துடலாம். சோ எக்ஸ் இன்ட்டு 32/100 ஈக்குவல் டு 48. இப்ப வந்து இது ரெண்டையும் 8வது வாய்ப்பாட்டால அடிக்கிறோம். 4 8 32 6 8 48 மறுபடியும் 4ஆல அடிக்கிறோம். ஒரு நாள் 4 25 நாள் வந்து 100 அப்படின்னு கிடைக்கும். இங்க இப்ப என்னென்ன இருக்குன்னா இங்க 6 இருக்கு, இங்க 25 இருக்கு. அப்ப இந்த 25 இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா x = 6 × 25 = 150 தான் இதோட ஆன்சர். அடுத்து ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறது. என்ன அதன் வட்டி விகிதம் என்ன? இதுல வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னன்னா I = PNR / 100. ஐன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க. தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 240. Pன்றது அதோட அமௌண்ட், Nன்றது காலம், R தான் வந்து கேட்டிருக்காங்க. அதோட வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க / 100. இது நீங்க நார்மலாவே கேன்சல் பண்ணீங்கன்னா R ஓட வேல்யூ வந்து 4% அப்படின்றது கிடைக்குது. அடுத்த சம் வந்து ஒரு நலச்சங்கத்தின் விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டைப்பந்தையும், 28% உறுப்பினர்கள் கைப்பந்தையும், 22% உறுப்பினர்கள் பூப்பந்தையும், மற்றவர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளையும் விளையாட்டுகிறார்கள். 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. விளையாட்டு மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து 4 கேம்ஸ் விளையாடுறாங்க. என்னென்ன கேம்ஸ்ன்னு பாருங்க. அதுல 3 கேம்ஸ்ல வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமுக்கு மட்டும் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேம்ல என்னென்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் பாருங்க. கைப்பந்து, மட்டைப்பந்து, பூப்பந்து இது 3க்குமே வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேம் என்னன்னா வந்து உள்ளரங்கு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து கவுண்ட் கொடுத்துருக்காங்க 30 உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 3 கேம் வந்து பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. 3 கேம் அப்ப மொத்தம் 4 கேம் இருக்கு. அப்ப ஒரு 3 கேமுக்கு பெர்சன்டேஜ், ஒரு கேமுக்கு மட்டும் கவுண்ட். அப்ப முதல் இருக்கக்கூடிய 3 கேமோட பெர்சன்டேஜ் கூட்டுங்க. என்ன ஆகும்னா வந்து 30 28 22 கூட்டும் பொழுது 80% பேர் வந்து கிடைக்குது. அப்ப 3 கேம்ல வந்து 3 கேமும் சேர்த்து 80%. அப்ப மீதி இருக்க ஒரு கேமோட பெர்சன்டேஜ் எவ்வளவுனா வந்து 20%. அப்ப 20% அப்படின்றதுக்கான கவுண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளரங்கு விளையாட்டு விளையாடுறவங்களோட கவுண்ட் வந்து 30ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்து விளையாட்டு மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா இருக்கிறவங்க எண்ணிக்கை வேணும் அப்படின்னா 20 அப்படின்றது எவ்வளவுனா வந்து 30 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 20 இது ஒரு ஃபார்முலா தான் பாருங்க. 20% என்பது 30 அப்படின்னா 100%னா என்ன தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க 20ன்றது 100ஆ வந்து கூடி இருக்கு, பிளஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 30ன்றது இங்க 20ன்றதே 30. அப்ப 100ன்றது கண்டிப்பா இங்க வேல்யூ வந்து கூடி இருக்கும். சோ ரெண்டு சைடும் வந்து கூடுதல் கிடைக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். இதுவே இந்த இடத்துல கூடுது இந்த இடத்துல குறையுது அப்படின்னா வந்து டைரக்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். சோ ரெண்டு சைடுமே வந்து கூடுறதுனால கிராஸ் மல்டிபிளிகேஷன் 20x = 30 × 100 கிடைக்கும். 20x = 30 × 100. நமக்கு x தேவை அப்படின்றதுனால 30 × 100 டிவைடட் பை 20 மாறும். அப்ப ஒரு 20 20 100 20 5 20 வந்து 100ன்னு கிடைக்கும். அப்ப 30 × 5 = 150. அப்ப அந்த விளையாட்டு மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா வந்து 120. அப்புறம் எத்தனை பேர் மட்டைப்பந்து, கைப்பந்து மற்றும் பூப்பந்து விளையாடுறாங்க. இதுல வந்து கவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கவுண்ட் கேட்கறாங்க. கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து அந்த கிடைக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் கவுண்டோட இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து கிடைக்கும். அப்ப பெர்சன்டேஜ் எவ்வளவுனா வந்து மட்டைப்பந்து விளையாடுறவங்களோட பெர்சன்டேஜ் 30/100 இன்டு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா வந்து 150 பேர் இருக்காங்க. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆகும். இங்க இருக்க சைபருக்கும் மேல இருக்க சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆயிடுது. மீதி வந்து இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 15 இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 45 பேர் வந்து மட்டைப்பந்து விளையாடுறாங்க. அடுத்து கைப்பந்து வந்து 28/100%. அதாவது 28% சதவீதம்ன்றப்ப 100ஆல டிவைட் பண்றோம். 150. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 42 பேர் கிடைப்பாங்க. அடுத்து பூப்பந்து விளையாடுறவங்க 22%. 22/100 × 150 = 33% அப்படின்றத இதோட ஆன்சர். அடுத்த சம்
400-இன் 30% மதிப்பின் 25% என்ன? இதுல பாருங்க 2 இன் வந்திருக்கு, இங்க ஒரு இன் வந்திருக்கா, அப்புறம் இங்க ஒரு இன் வந்திருக்கு. அப்படின்னா 2 இன் வந்திருக்கு, அப்ப 2 மல்டிபிளிகேஷன் வரும். அப்ப 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 400 போட்டுக்கோங்க, இன்னொரு இன்னுக்கு 30/100 போட்டுக்கோங்க, இன்னொரு இன்னுக்கு 25/100 போட்டுக்கோங்க. ஒரு இன்னுக்கும் ஒரு பெருக்கல் போடணும். ஸோ இந்த ஒரு இன்னுக்கு வந்து இங்க ஒரு பெருக்கல், இந்த ஒரு இன்னுக்கு இன்னொரு பெருக்கல். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 400ஓட இந்த வேல்யூவோட மதிப்பு வந்து கிடைக்கும். இப்போ நீங்க எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் போயிடுது. மீதி வந்து இதை வந்து ஃபுல்லாவே கேன்சல் பண்ணுவோம். திருப்பி இந்த 25 இந்த 2ஆல வந்து அடிப்போம். 1 2 2 I2 10 அப்படின்னு வந்து மாறும். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 × 2 = 30 அப்படின்றது கிடைக்கும். இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்து ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையான வித்தியாசம் வேணும்னா வந்து 82.5% எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த எண்ணோட 20% கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு எண்ணின், இதுல பாருங்க இன் வந்திருக்கா, எண்ணின் 75%க்கும் அப்ப அந்த எண்ணோட இந்த 75% வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப x × 75/100 மைனஸ் அந்த எண்ணின் 60%க்கும் இங்க ஒரு இன் வந்திருக்கா, அப்ப இன் வந்திருக்கனால இந்த 60% இன்னொரு எண்ணோட வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. x × 60/100 வித்தியாசம் அப்படின்னாலே டிஃபரன்ஸ்ன்றது என்னன்னா சப்ராக்ஷன், அதான் இங்க வந்து மைனஸ் போட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து இதை வந்து கழிச்சோம்னா இதோட வித்தியாசம் எவ்வளவுனா வந்து 82.5% கொடுத்துட்டாங்க. அப்ப இது அப்படியே பெருக்குங்களா, 75x/100 60x/100 ரெண்டுலயுமே 100 காமனா இருக்கிறதுனால 100 காமனா எடுத்துட்டோம். 75x - 60x = 82.5. அப்படியே டைரக்டா மைனஸ் பண்ணுங்க. 75ல இருந்து 60 போயிடுச்சுன்னா 15x. 15x = 15x/100 = 82.5 அப்படின்னு கிடைக்குது. திருப்பி என்ன பண்றீங்கன்னா இந்த 100 வந்து இங்க வகுத்தல் இருக்கு, இந்த பக்கத்து வந்தா பெருக்கலா மாறுது. அப்ப என்னன்னா 882500 அப்படின்னு கிடைக்கும். இங்க ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி குத்திருக்காங்க, ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி குத்தினீங்கன்னா இங்க ஒரு சைபர் போயிடும், 8250 கிடைக்கும். அதை வந்து இந்த 15ஐயும் இந்த 8250ஐயும் வந்து அடிப்பீங்க. அடிச்சிங்கன்னா வந்து எதால அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து 3ஆல் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிக்கிறாங்க, 3 5 15, மறுபடியும் இது 5ஆல் அடிக்கும் போது 4 5 5, மீதி 3, 6 5 30, மீதி 2 I 5 25 அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் இங்க ஒரு 3 இருக்கு, இந்த 3 வச்சுட்டு மறுபடியும் இது அடிக்கிறோம். 1 3 3, I 3 15, மீதி 1 I 3 15, மீதி வேற ஆன்சர் என்னன்னா வந்து 55 வருது. இங்க ஒரு சைபர் இருக்கு, அப்ப 55 இங்க ஒரு சைபர் சேர்த்தா 550 அப்படின்றதுதான் வந்து இங்க கிடைக்கக்கூடிய எண். அந்த எண் வந்து 550. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அந்த எண்ணோட 20% கேட்டிருக்காங்க. சோ அப்படியே வந்து அந்த எண்ணை போட்டுட்டு 20/100 போட்டீங்கன்னா அந்த எண்ணோட 20% கிடைக்குது. 110 அப்படின்றதா இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது சம். 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 20,000க்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா பாத்துக்கோங்க, விலை குறைப்பு சதவீதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ இந்த விலை குறைப்பு சதவீதம் அப்படின்ற ஒரு அதிகமான விலையில இருந்து ஒரு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டாங்க. அந்த விலை குறைகிறதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலே இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, L - S/L × 100 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த L அப்படின்றது என்னன்னா வந்து அதிகமான விலை, S என்பது குறைந்து விற்ற விலை அதிகமான விலை × 100. அதுவே இப்போ ஒரு அதிகமான வேல்யூவை இதை விட அதிகமான வேல்யூக்கு வித்துட்டு அதோட விலை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சுக்கணும், L - S/S × 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஹிண்டா சைட்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அடுத்து இந்த நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இதை வந்து உள்ள போட்டுக்கிறோம். விலை அதிகமான வேல்யூ 3 லட்சம் மைனஸ் குறைந்து விற்ற விலை எவ்வளோனா 2 லட்சம் அந்த ஒரிஜினல் அதிகமான விலை எவ்வளோனா 3 லட்சம் × 100. அப்ப 3 லட்சத்துல 2 லட்சம் போயிடுச்சுன்னா 1 லட்சம் / 3 லட்சம் × 100. இங்க இருக்கக்கூடிய சைபர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா இங்க ஒரு 1 இருக்கு, இங்க 100 இருக்கு. அப்ப 100/3. இதை 100 வந்து 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3ஆல் அடிங்க, 3 9, மீதி 1, மறுபடியும் 3 9, மீதி 1/3% அப்படின்னு கிடைக்குது. இதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்த சம் வந்து ஒன்பதாவது சம். ஒரு எண்ணின் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னா 18% அதிகரிக்கிறாங்க. இது ஒரு மாடலான சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு எண் அந்த எண்ணெய் வந்து 18% அதிகரிக்கிறாங்க. அதே எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து அதுக்குள்ளேயே வந்து 18% அதிகரிக்கிறாங்க அப்படின்றப்போ x + x ×
18 divided by 100 எவ்வளவு கிடைக்குதா 236 கிடைக்குது. இந்த ஒரு லைன் வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப இந்த ஒரு லைன் இந்த மாதிரி மாடலுக்கு இந்த மாதிரி லைன் தான் வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சோ இந்த மாதிரி சம்ம வந்து நீங்க அப்படியே மெமரைஸ்ன்றதை விட ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சம் இந்த மாதிரி மாடலுக்கு இந்த மாதிரி தான் ஃபார்முலா வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சோ x plus x into 18 divided by 100 equal to 236. அப்ப இதுல x காமனா வெளியிடுங்க. மீதி என்னடா இருக்குன்னா 1 plus 18 divided by 100 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நீங்க மறுபடியும் அடிங்க. 2 ஆல் அடிங்க. 9 2 18 I 2 10 மறுபடியும் 0 அப்படின்னு வந்துருது. இதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 50 plus 9 59 by 100 அப்படின்னு கிடைக்குது. சாரி 59 divided by 50 தான் கிடைக்கும். 100 வராது 50 அப்படின்றது தான் கிடைக்கும். 59 divided by 50 equal to 236. அப்ப இந்த ஓர் 59 4 59 236. இப்ப மீதி என்னென்ன இருக்குன்னா ஒரு x is equal to 4 ஒரு 50 இருக்கு. இப்ப x is equal to 4 into 50 எவ்வளவுனா வந்து 200 அப்படின்றது அந்த எண். அடுத்த சம், ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் வந்து குறைச்சிருக்க போது எவ்வளவு கிடைக்குதுன்னா வந்து 80% கிடைக்கிறது அப்படின்னா அந்த எண்ணை காண்க. இதுக்கு முன்னாடி சம் எப்படி பார்த்தோம்னா அந்த அதிகரிச்சிருக்கப்போ அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பிளஸ் வந்திருக்கு. அதிகரிக்கிறப்போ அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பிளஸ் வருது. குறைச்சிருக்கப்போ அப்படின்றப்போ இந்த இடத்துல மைனஸ் வருது. அவ்வளவுதான். இந்த மேல இருக்க சம்முக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். அப்ப x minus x into 20 divided by 100 equal to 80. அப்ப வந்து இதுல x வந்து வெளியே எடுத்துருக்கேன். x வெளியே எடுத்துட்டா என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1 minus 1 by 5 is equal to 80. அப்ப இது வந்து ஃபிராக்ஷனை வந்து நார்மலான பின்னமா மாத்துங்க. அப்ப 4 5 5 5ல இருந்து 1 போயிடுச்சு 4 by 5 equal to 80 அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே அடிங்க. 1 நாங்க 4 2 நாங்க 8 20 அப்படின்னு மாறிடும். மீதி என்ன இருக்கு 5 ஒரு 20 இருக்கு. இப்ப 25 எவ்வளவுனா 100. அவ்வளவுதான். அடுத்த மாடல் சம் பாருங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகரிக்கிறது. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா அதிகரிக்கிறத பத்தி பார்த்தோம். ஒரு எண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிச்சா ஒரு நம்பர் கிடைக்குது பார்த்தோம். அடுத்து ஒரு எண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சா ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த எண்ணெய் என்னன்னு பார்த்தோம். இப்ப ஒரே எண்ணு தான் அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுது அப்படின்னா அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இதுதான். x plus y plus xy divided by 100 அப்படின்றது இதோட ஃபார்முலா. அப்ப 25 அந்த கொடுத்திருக்க இது வந்து x ன்னு வச்சுக்கோங்க. அதிகரிச்சதுன்னா பிளஸ்ல வச்சுக்கோங்க. குறைச்சதுன்னா மைனஸ்ல வச்சுக்கோங்க. அப்ப 25 minus 20 plus 25 into minus 20 divided by 100 அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப 25ல இருந்து 20 போயிடுச்சுன்னா 5 கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து 5. அப்புறம் இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 20 20 5 20 வந்து 1 20 சாரி இது வந்து 25ஆல கேன்சல் பண்ணுங்க. 1 25 25 4 25 வந்து 100ன்னு கிடைக்கும். அப்ப வந்து மீதி என்னென்ன இருக்குன்னா இங்க 4 இருக்கும், இங்க ஒரு 20 இருக்கு. 1 4 4 5 20 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து ஒரு 5 கிடைக்குது, பிளஸ் 5 கிடைக்கும். இதுக்குள்ள இருந்து ஒரு மைனஸ் 5 கிடைக்குது. 5ல இருந்து மைனஸ் 5 போயிடுச்சுன்னா 0. அப்ப இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல 0 ஆன்சர் வந்தனால இதுல எந்த விதமான சதவீத மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்த சம், ஒரு பின்னத்தின் தொகுதியை 25%, பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பின்னம், அந்த பின்னத்தை வந்து p/q வச்சுக்கோங்க. அந்த பின்னத்தோட தொகுதியை வந்து எவ்வளோ வந்து 25% அதிகரிக்கிறாங்க, பகுதியை வந்து 10% வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் எவ்வளவு கிடைக்குன்னா 2/5 வந்து கிடைக்குது. அப்படின்னா அதோட அசல் பின்னத்தை காண்க. அசல் பின்னம்னா வந்து ஒரிஜினலான வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ அந்த பின்னத்தின் தொகுதியை வந்து அதுலயே வந்து 25% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா p plus p into 25/100 அது மாதிரி q plus q into 10/100 அப்படின்னு கிடைக்குது. இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து இது அப்படியே வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து 25p divided by 100 மாறும். அப்ப இது எப்படி மாறும்னா வந்து 25p divided by 100 அப்படின்னு வந்து மாறுது. அப்ப p plus 25p divided by 100 ரெண்டுக்கும் LCM எடுங்க. 100p plus 25p divided by 100 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 100q plus 10q divided by 100. இந்த 100 கேன்சல் ஆயிடுது. மீதி வந்து இது அப்படியே கூட்டிக்கோங்க. 100p 25p கூட்டிங்கன்னா 125p divided by 110q equal to 2/5 அப்படின்னு கிடைக்குது. அப்ப நமக்கு தேவை p/q மட்டும் தான் தேவை. அப்ப p/q வச்சுட்டு இந்த மீதி இருக்கிறத சரி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா 110 divided by 125. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 5ஆலே அடிங்க. 2 5 10 மீதி 1 2 5 10. மீதி வந்து இங்க 22 into 2 44 divided by 125 தான் அந்த அசல் பின்னம். எவ்வளவு வந்து 44 divided by 125 தான் வந்து அசல் பின்னம். அடுத்த சம் என்னன்னா, ஒரு பல வியாபாரி, இதுல வந்து ஒரு லைன் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், சாரி. சோ அதை வந்து நீங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பல வியாபாரி வாங்கிய, இந்த இடத்துல ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு. இந்த லைன் வந்து இங்க இருக்கு. ஒரு பல வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகி இருந்தன. மீதமுள்ளவற்றில் 33.1/3% மாம்பழங்களை விற்றுவிட்டார். தற்பொழுது 240 மாம்பழங்கள் அவரிடம் இருக்கின்றன எனில் முதலில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து ஒரு 100 மாம்பழம் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு மாம்பழம் அவர்கிட்ட இருக்குன்னே வந்து அவங்க சொல்லல. ஆனா வந்து அவங்க கிட்ட வந்து கடைசியா இருக்கக்கூடிய மாம்பழங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு 10% வந்து அழுகிருச்சு, அது மாதிரி 1/3% வித்துட்டாரு, கடைசியா அவர்கிட்ட வந்து 240 மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இருக்குன்னு அவங்க சொல்லல. எவ்வளவு இருக்குன்னு சொல்லாதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 மாம்பழம்னு சொல்லிட்டு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அஷ்யூம் 100 மேங்கோஸ். அப்ப அதுல வந்து 10% வந்து அழுகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10% அழுகி இருக்கு அப்படின்றப்போ வந்து நம்ம 100 இன்டூ அந்த 100 மாம்பழத்துல ஒரு 10% போயிடுச்சு. 100 இன்ட்டு 100 10/100 இது பாத்தீங்கன்னா 10 வந்து அழுகிடுச்சு. இதுக்கு கவுண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 10 வந்து அழுகிடுச்சு. மீதி வந்து 90 மாம்பழம் தான் இருக்கு. அந்த 90 மாம்பழத்துல வந்து 33 1/3% வந்து வித்துட்டாரு. அப்ப இதை வந்து நீங்க பண்ணினீங்கன்னா இது வந்து கலப்பு பின்னத்தை சிங்கிள் பின்னமா மாத்துறீங்கன்னா 100/3 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து அடிங்க 1 3 3 9 0. அப்ப இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிடுது. பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால டிவைடட் பை 100 வரும். ஸோ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிடுது. சரி, மீதி வந்து எனக்குன்னா 30 தான் கிடைக்குது. அப்ப மொத்தமா எவ்வளோனா வந்து 10 வந்து அழுகிருச்சு, 30 வந்து வித்துட்டாரு. அப்படின்னா 40 வந்து போயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 100ல வந்து 40 போயிடுச்சு, மீதி 60 இருக்கு. அப்ப நம்ம 100ன்னு வச்சுக்கிட்டா நமக்கு வந்து 60 கிடைக்குது. அப்படின்னா அவருக்கு ஃபைனலா அந்த கொஸ்டின்ல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா வந்து 240 கிடைச்சிருக்கு. அப்போ 100ன்னு வச்சுக்கிட்டா 60 கிடைக்குது. அப்ப நம்ம கிட்ட இருக்குது 60. ஆனா வந்து சாரி, கொஸ்டின்ல கொடுத்தது 240, நமக்கு கிடைச்சது 60 இன்டூ 100 போட்டீங்கன்னா அதோட ஒரிஜினல் விலை வந்து கிடைச்சிரும். இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்து 60 கிடைச்சது. 60னா 240. நமக்கு தெரியாது 100னா அதுவே வந்து 100ன்றது வந்து இந்த ஒரிஜினல் வேல்யூ. 100னா எவ்வளவு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த இது வந்து கிடைக்கும். எக்ஸ்ன்றது தான் வந்து இந்த 400 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்ணை பெற்று 12% மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண் தேவை எனில் தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்து 31% மதிப்பெண்கள் வந்து பெற்று 12% வந்து மதிப்பெண்கள் வந்து குறைவாக பெற்றார். அப்ப அந்த 12% மதிப்பெண் பெற்றிருந்தாருன்னா வந்து அவர் 35% பெற்றிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 35க்கும் 31க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா அந்த 12 மார்க் தான். அது அப்படியே இந்த கொஸ்டினை வந்து ஈக்குவேஷனா மாத்துங்க. ஈக்குவேஷனை மாத்திட்டு சதவீதத்துல இருக்கனால டிவைடட் பை 100, ரெண்டுக்கும் 100 எல்சிஎம் எடுங்க. 35ல 31 போயிடுச்சுன்னா 4. இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 12 × 100 டிவைடட் பை 4. இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 3. அப்ப x = 300 அப்படின்னு கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, கொஸ்டினை வந்து ஈக்குவேஷனா மாத்துறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க வந்து அதை வந்து சம்மா வந்து மாத்திட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அடுத்து ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் எவ்வளவுனா வந்து இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எடுத்துக்கோங்க. பாய்ஸ் எவ்வளோனா 5%, கேர்ள்ஸ் எவ்வளோனா 3%. அப்போ 5%ன்றது 5x, 3%ன்றது 3x அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளவுனா 5x + 3x = 8x அப்படின்றது தான் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அப்ப தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்றப்போ தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் அப்படின்றது வந்து என்னன்னா வந்து 16% அப்படின்றப்போ 5 இன்டூ அந்த தேர்ச்சி பெறாத சதவீதம் 16 × 5x = அது அப்படியே போட்டீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 80x கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாய்ஸோடதுக்கு வேணும் அப்படின்னா 8x of 3x = இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு 24x அப்படின்னு கிடைக்கும். தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் அப்படின்னா டோட்டல்ல இருந்து இது வந்து தேர்ச்சி பெறாதது. நம்ம இந்த 2 லைன் 80x 24x என்னன்னா